மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஃபைபர் நிறைஞ்ச சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரேப் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் சீடட் ரேப் வந்து எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ரேப்பில் வந்துட்டு நிறைய சீட்ஸ் வந்துட்டு இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன் அண்ட் ரெட் 3 கலர்லேயுமே வந்துட்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் தானே, அதில் கலரில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்லேயுமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் மாறுங்க. க்ரீன் வந்துட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், எல்லோ வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக இருக்கும், அதுவே வந்து ரெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கேப்சிகம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். கூடவே வந்துட்டு ஒரு 4 ஸ்லைஸ் குக்கும்பர், அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட் அண்ட் கேபேஜ் வந்து மயோனைஸில் மிக்ஸ் பண்ண கோல்ஸ்லா. இது ஒரு வெஜிடேரியன் ரேப்னே சொல்லலாம். ஏன்னா இதில் எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். அப்புறமா வந்துட்டு பிக்கிள்டு அலப்பினோஸ் இதுவுமே நான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு அலப்பினோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக இது எல்லாத்தையுமே மடித்து லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் 2 சைடுமே வந்துட்டு டோஸ்ட் பண்ணி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்குன்னே வந்துட்டு ஒரு பேன் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரி வரியாக அழகாக டோஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ அதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். உள்ள நிறைய வெஜ்ஜோட சாஸியாக ஒரு சூப்பரான டெலிஷியஸ் ரேப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் டக்குன்னு வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.